ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். டொனால்ட் ட்ரம்ப் விதித்த எல்லா விதமான வரிகளுக்கும் தடையை போட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதை தாண்டி சீனாவுடைய தெற்கு சீனா கடலில் மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி 7 புள்ளி அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தவிர்த்து நார்த் கொரியாவில் மிகப்பெரியதான ஏவுகணைகள் சோதனை நடந்திருக்கு. இந்த பக்கம் உலகம் முழுக்க மிகப்பெரியதான ஒரு பதற்றம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் நடுவில் தான் இந்த நேற்று வரையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம். நேற்று வரையில் மிக முக்கியமாக 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஈரான் அமெரிக்க பிரச்சனை. இந்த நேற்று வரை எடுக்கும் பொழுது வரைக்கும் மிக முக்கியமாக 12 அமெரிக்க கப்பல்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு வடக்கு மத்திய கடலிலும் அதே நேரத்தில் ஒமானுடையதான கல்ஃப் பக்கத்திலும் நிற்குது. இந்த 12ம் நாசகார கப்பல்கள், டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் லிங்கன்னு அவங்களுடைய நம்பர் 1 கப்பல் இருக்குது. இதுவும் இப்போ அங்கே போயிருக்கு. இதாவது போர்க்கப்பல். இது மாதிரி ஒரு 12 கப்பல்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த சனிக்கிழமைக்குள்ளே, அதாவது இந்த நேற்று வரை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே அவர்கள் அடிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சனிக்கிழமைக்குள்ளே தாக்குதல் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற யூரோப்பிய நாடுகளும் கூட அவங்களுக்கு உதவியாக இதில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய கப்பல்களும் அனுப்பப்பட்டிருக்கு. உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு போர் வந்து உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும் ஒரு மிக முக்கியமான ஒரு போர் பயிற்சி செஞ்சாங்க. அப்போ வந்து ரஷ்ய கப்பல்கள், சீன கப்பல்கள் வந்துச்சு. இப்போ அது அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு போர் பயிற்சி எல்லாரும் செய்கிற மாதிரி நாங்களும் செய்கிறோம்னாங்க. ஆனால் நாம் இதை எப்படி பார்க்குறோன்னா, அவங்க அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஈரான், ரஷ்யா, சைனாவுடைய கப்பல்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பக்கம் அமெரிக்காவுடைய 12 போர்க்கப்பல்கள், அதோடு கூட ஐரோப்பாவுடைய கப்பல்கள் எல்லாமே வந்து அங்கே நிற்கிது. மிகப்பெரியதான ஒரு பதட்டம் அங்கே உருவாகிருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்கா தடுத்தால் நாங்கள் அவங்களை அடிப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி வச்சிருக்கு. இதுக்கு நடுவில் ஈரான் சொல்லுது, இந்த வார் மிக முக்கியமானது, எங்கள் மேலே கையை வச்சிங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய நாசத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உலக நாடுகள் எல்லாமே இதை ஒரு பெரிய பதட்டமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த நேற்று வரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தாக்குதல் உங்களுக்கு தொடங்கி இருக்கலாம். நாங்கள் ஏன்னா கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறோம். தாக்குதல் தொடங்கி இருக்கலாம். அல்லது அடுத்த நேற்று வரையிலாம் தாக்குதலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலமும் வரலாம். இதை பற்றி ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதோட அடுத்த காரியமாக பார்க்க போகிறோம். ரஷ்யாவுடைய இந்த வார் சைனாவோட இப்போ போகுது இல்லையா, இதை அவர் எப்படி பார்க்குறாரு? ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு? ரஷ்யா ஏற்கனவே 3ஆம் உலக யுத்தத்தை தொடங்கிடுச்சு. இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், ரஷ்யா 3ஆம் உலக யுத்தத்தை தொடங்கிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. எங்களோட மொத்தமாக அழித்து முடிக்கிறது அவங்களுடைய வேலை என்னென்னா, உக்ரைனுக்கு அப்புறம் யூரோப்பை பிடிக்கிறது. நாங்கள் தான் உக்ரைன் வந்து யூரோப்புடைய வாசலில் இருக்கோம். ஸோ எங்களை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ரஷ்யா ஏற்கனவே இந்த பக்கம் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அந்த பக்கம் உக்ரைன் வழியாக உள்ளே வருது. இது எல்லாமே சேர்ந்து 3ஆம் உலக யுத்தம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே மிகப்பெரியதான காரியங்கள் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் நிதர்சனமாக நிற்கிது. எந்த நேரமும் இந்த யுத்தம் தொடங்கும். 3ஆம் உலக யுத்தம், அணு ஆயுதம், அதாவது இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இப்போ தான் முடிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய போர் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. நாம் 2வது மிக முக்கியமான காரியத்தை இதோடு கூட சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், ஏலியன்ஸை பற்றியான ஃபைல்ஸ் ஒன்று நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாட்கள் கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. ஏலியன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏலியனுங்கிறதுக்கு அந்த ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை, நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு எரிக்கல் மேலேருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ஏலியனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கிரகத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் திங்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது எது வந்தாலும் ஏலியனுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் பர்டிகுலராக இவங்க யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏலியன் என்பது அவங்க சொல்லக்கூடியது வேற்று கிரக வாசிகள். இதே மாதிரி நம்ம பூமி மாதிரியே நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கண்ணு கெட்டாத தூரத்துக்கு வரைக்கும் எங்கேயோ ஒரு கிரகத்தில் மனுஷங்க வாழ்கிறாங்க. நம்மளை மாதிரியே மனுஷங்க வாழ்கிறாங்க. அவங்க அல்லது மனுஷங்களோ வேற ஒரு கிரகவாசியோ எப்படியோ அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதே மாதிரி இருக்குது. அவங்க நம்ம பூமியோட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க இப்படின்னு காலகாலமாக சொல்லப்படுது. எனக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த செய்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கார். சமீபத்தில் அதை பற்றின ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பாராக் ஒபாமா முன்னாள் அமெரிக்க அதிபர் பேசினார். அந்த பாட்காஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அதை பார்த்ததில்லை, நான் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏரியா 51 இருக்குது, அதாவது அமெரிக்காவுடைய சீக்ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது கூட இன்னுமே 100% வெளியரங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உள்ளதா இந்த ஏலியனை பற்றின எல்லா ரிசர்ச்சும் நடந்துகிட்ருக்கு. அமெரிக்காவுடைய சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி கூட தெரியாத விஷயம் அது உள்ளே இருக்கும்
அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்ப தகுந்தான்னு தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க. அது உள்ள வச்சு 2 ஏலியன புடிச்சாங்க. சில பறக்கும் தட்டு வந்துச்சு. அத கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி நெறைய ஏலியன்ஸ பத்தின விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த பராக் ஒபாமா என்ன சொல்றாரு, இந்த ஏரியா 51ல கூட அப்படி ஒண்ணுமே கிடையாது. நான் அத பார்த்ததில்ல. ஏன்னா பராக் ஒபாமா வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரசிடென்ட்டாக அங்க இருந்திருக்கிறாரு. அவர் காலத்தில தான் ஃபின்லாண்டெல்லாம் பிடிக்கப்பட்டாங்க. அது டாப் சீக்ரெட்டான ஒரு அ ப்ராசஸ் அது. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, "இதுல எதுவுமே இல்ல. நாங்க பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தே ஆர் ரியல் அப்படிங்கிற ஒரு வேர்டே அவர் யூஸ் பண்றாரு. அது உண்மதான். ஆனா நான் பார்த்ததில்ல. எத வச்சு அவர் உண்மதாங்கிறாரு அப்படின்னும்போது, சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அங்கிருந்து நமக்கு சில சிக்னல்ஸ் வருது. நம்ம வாட்ச் பண்றோம். அது நம்முடைய ரேடியோ ஃப்ரீக்வென்சிக்குள்ள வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமீபத்தில இத பத்தின ஒரு கேள்வி வரும்போது, அமெரிக்க அதிபர் சொல்றார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, "இது கண்டிப்பாக அத பத்தின ரிப்போர்ட்ட நான் உங்களுக்கு குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான வேதாகமத்தின் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஏற்கனவே இத பத்தி நெறைய பேசியிருக்கோம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி, பைபிள பொறுத்தவரைக்கும் இந்த பூமியில் தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். வேற்று கிரக வாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அப்படின்னு இருக்கு. அதை தாண்டி தேவ தூதர்கள் பரலோகத்தில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை தாண்டி வேற்று கிரகவாசிகள் யாருன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ மரித்து பரிசுத்தவான்கள் போறாங்க இல்லையா? அவங்க போய் பரதீசுல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க திரும்பி இங்க வருவாங்கன்றதுக்கான எந்த ஒரு கான்செப்ட் இல்ல. அதாவது இப்போ நான் சொல்றது வருவாங்கன்றதுக்கான கான்செப்ட் இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் லாசரு சம்பவத்தில கேட்கும்போது, அங்கிருந்து யாரும் போக முடியாது, வர முடியாதுன்னு இருக்கு. பைபிள் வசனத்தின்படி மனிதன் ஒரே தரம் மரிப்பதும், பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவ்வளோதான். இப்ப நம்ம ஆட்கள் கூட சில கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல. மரித்த பரிசுத்தவான்கள், அவர் வந்தாரு, என் கூட உட்காந்து பேசினாரு, பண்ணாரு, போனாருலாம் சொல்றாங்கல்ல. அது இந்த காலத்தில சொல்லப்படுகிறதான ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். 1% கூட அதுக்கு உண்மை இருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த மாரி பரிசுத்தவான்கள் திரும்பி வருவதுக்கு பதிலா, பவுலும், பேதுருவே திரும்பி வந்துரலாமே இங்க. அவங்களே வந்து பிரசங்கம் பண்ணா கடைசி காலத்தில எவ்வளோ பெரிய ரிவைவல் வரும். இப்ப இருக்கிற பரிசுத்தவான்கள் மரித்து போனவங்க திருப்பி வந்தாங்க. அவங்க வந்து என் கூட பிரசங்கம் பண்ணாங்க. அவங்கள நான் பார்த்தேன். இப்படின்னு நெறைய கதை விடுவாங்க. இது வேத வசனத்துக்கு ஒவ்வாதது, ஒத்து போகாதது. அத நம்ம பார்க்க முடியாது. இன்னும் கூட நீங்க ஒரு படி மேல போய் சொல்றேன். வசனத்தின்படி மரித்த உடனே, நம்ம அந்த பரிசுத்தவான்கள் அத்தன பேருமே மறுரூபமாயிடுவாங்க. அவங்க போய் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறிடுவாங்க. அவங்க திரும்பி வரும்போது எப்படி அவங்கள நீங்க பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து மனுஷனுடைய கற்பனை. அவங்க ஆவியில அவங்க வந்துட்டு என்னத்த பேசுறாங்கன்னு தெரியாமயே பேசுறது. ஆனா வசனத்தின்படி மரித்தவர்கள் பரதீசுக்குள்ள போயிடுவாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு. ஸோ அவங்க திரும்பி இங்க வரமாட்டாங்க. தூதர்கள் வந்து போறாங்கன்னு இருக்கு. பைபிள் படி தானியேல பார்க்க வந்தாங்க, மரியாள பார்க்க வந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப கூட சில வந்து சொல்றாங்க, தூதர்கள் எங்க பார்க்க வந்தாங்க. ஆனா என்னன்னா, இந்த தானியேல பார்க்க வந்ததும், மரியாள பார்க்க வந்ததும், யோசேப்ப பார்க்க வந்த தூதர்களுக்கும், இப்ப இவங்க சொல்ற கதைகள் இருக்குல்ல, இந்த தூதர்கள் வந்தாங்க, என் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. அவர் வந்து என் கூட குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து கதவ தட்டினாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பைபிள் கணக்குப்படி ஒத்து போகாததா இருக்கு. அவங்கலாம் ஜெபத்துல வருவாங்க, அவங்க தியானிச்சுட்டு இருக்கும்போது வருவாங்க, இல்ல அவங்கள வந்து எழுப்புவாங்க. இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இத வந்து எப்படி ஒத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. வசனத்தின்படி ஒத்து போகல இதுவும். சரி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம். தூதர்கள் வந்து போறத வந்து நீங்க ரேடியோ ஃப்ரீக்வென்சிகள பார்க்க முடியாது. அது வந்து அவங்க தொடர்பு கொள்ள முயற்சித்தாங்க. இப்படின்லாம் நெறையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மஞ்சள் நிறம் உள்ள தூதன் ஒருத்தர் வந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பார்த்தா அது ஒரு ஃபேக்கு. அது வந்து ஒரு ஏஐல பண்ண மாரி அன்னைக்கு உள்ளதான டெக்னாலஜில பண்ணது அப்படின்னு அவங்க சொல்லி நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி நெறையா இருக்குது. வானத்தில கை வந்துச்சு, கால் வந்துச்சு. எதையுமே நம்பாதீங்க. பைபிள் படி அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. ஸோ அப்ப இந்த இந்த ஏலியன்ஸ் கதை என்ன? எதுக்காக இது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமாக அர்மேகதான் யுத்தத்தில நடக்கப் போற சம்பவம். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்துக்கு முடிவில இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவாங்க. 1000 பரிசுத்தரோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்ன்னு யூதா 14, 15ல ஏனோக்கு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலயும் இத பத்தி நம்ம பார்க்கிறோம். அதே மாரி அர்மேகதான் யுத்தத்த பத்தி நெறைய நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 16 வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. இதன்படி பார்த்தா இயேசு 1000 பரிசுத்தவான்களோட வரணும். இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இவங்க ஏலியன்னு எத சொல்றாங்களோ, அந்த இதில தான் அவங்க இருக்காங்க. அது பைபிள்லேருந்து எடுத்த ஒரு கதை தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இயேசு ஆவியா தானே இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். இப்ப அவங்க கூட வரவங்களும் அவரை போல இருப்பாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். அவர் கூட வர்றவங்களும் அவர மாரியே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு பெரிய கூட்டம் இந்த பூமியில வந்து யுத்தம் பண்ணி பூமிய பிடிச்சு, ஆயிடவர் அரசாட்சி ஆண்டவர் செய்ய போறார். துன்மார்க்கர் அழித்து, ஆன்டி கிரைஸ்ட் அவங்க கூட இருக்கிறவங்கள அழித்து அவர் செய்ய போறார்ன்னு வசனம் சொல்லுது. இந்த கதையத்தான் பிசாசு இப்போ மக்கள் மத்தியில பரப்ப விட்டுட்டான். விட்டு வானத்துலருந்து வருது, புடிக்க போறாங்க. அது அவன் சொல்ற கதை உண்மை. ஆனா அவன் சொல்றது ஏலியன்னு சொல்றது யாருன்னா, வரப்போற தேவனையும், அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்களையும் இந்த யுத்தம் இது வந்து ஒரு அர்மேகதான் வார் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக இப்பவே மக்கள் மனசுல ஒரு விதைய விதைச்சுக்கிட்டே இருக்கான். நல்லா கவனிச்சீங்கன்னா,
ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்வார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி. அந்த காரியம் நடந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, எல்லா தலப்பிள்ளையும் சாகடிக்கிற ஒரு பழக்கத்துக்கு அவன் கொண்டாந்துட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களை காப்பாற்றணும், தலப்பிள்ளையும் சாகடிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டான். மோசே காலத்துல கூட நடக்குது பார்த்தீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதையும் தாண்டி வந்தார்ல. அவன் சொன்ன தலப்பிள்ளைய ஏன் அவன் சாகடிச்சான்னா, அந்த தலப்பிள்ளைக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. அந்த தலப்பிள்ளைய பலி கொடுத்தா நல்லது, இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கதை. இதெல்லாம் ஏன் உருவாக்கப்படுது? பிசாசு ஏன் உருவாக்கணும்னா, இயேசு பிறக்காமல் இருப்பதற்காக. இதே மாரி தான் இங்க இயேசு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்ப அவன் என்ன பண்றான்னா, ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏலியன்ஸ் வரப்போறாங்க, பிடிக்க போறாங்க. அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அதுக்கு நடுவுல இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படும்? அதுலேருந்து 7 வருஷத்துக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 வருஷத்துலயும் வானத்திலிருந்து நெறைய எரிக்கற்கள் வந்து விழும். எல்லாம் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது கடைசியா அது வரும் பாருங்களேன். அப்போ இந்த முழுசா அந்த கதைய சொல்றான். ஏலியன்ஸ் தான் இவ்வளவுக்கு காரணம். அவங்க வரப்போறாங்க. எரிக்கல் வந்து விழும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏலியன்ஸ் நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்க. அங்கருந்து எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு எரிக்கல் வந்து விழுது. இதுக்கெல்லாம் காரணம் சாதாரணமானது இல்ல. அங்கருந்து யாரோ நம்மள தாக்குதல் நடத்துறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் வரும்பொழுது, அல்லது பரிசுத்தவான்கள் வரும்போது, ஏலியன்ஸ் பிடிக்க வராங்க அப்படின்னு அந்த கதைய சொல்றதுக்கு தான், அதுக்கு பிரிப்பேர் பண்றதுக்கு தான் ஜனங்க மைண்ட்ல இப்பயே ஒரு விஷயத்த பிசாசு போட்டு வச்சிருக்கான். அதான் ஃபைனல் வார். ஆன்டி கிறிஸ்டுக்கும் ஜீசஸ் கிறிஸ்டுக்குமான ஃபைனல் வார். அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏலியன்ஸ் என்கிற கதை அறிவியலுக்கு இன்னை வரைக்கும் அறிவியல் நெறைய விஷயத்துல ப்ரூஃபே குடுக்காது. ப்ரூஃப் குடுக்குற மாரி காட்டும். இப்போ உலகம் உண்டானது கூட இருக்கு இல்லைங்களா? அறிவியல் சொல்லுது. அதுக்கான ப்ரூஃப் என்ன? இன்ன வரைக்கும் அவங்களால 100% ப்ரூஃப் எதுக்குமே குடுக்க முடியலல்ல. குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறது ஒரு பாடம். ஆனா குரோமோசோம் இன்ன வரைக்கும் செட் ஆகலன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் 100% ப்ரூவே ஆகல. அவங்க என்ன சொல்றாங்க? குரங்கு குரோமோசோனுக்கும், மனுஷ குரோமோசோனுக்கும் ஒத்துப்போது. ஓரளவுக்கு 100%லாம் கிடையாது. ஓரளவுக்கு. நெறைய குரோமோசோனுக்கு அப்படி ஒத்துப்போகுது. ஏன் வாழைப்பழத்தில உள்ளத கூட எடுத்து பார்த்தா மனுஷனுக்கும் ஒத்துப்போகுது. ஏன்னா கிரியேட்டர் ஒருத்தர் தானே. அவர் கிரியேட் பண்ணும்போது அவருடைய மூலப்பொருள் எல்லாத்தையும் வச்சு ஒண்ணா தான் கிரியேட் பண்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கதைகள் தான் இந்த ஏலியன் கதைகளும். இப்ப அறிவியல் அத கையில எடுத்திருக்கு. அதுக்கு பிசாசு அறிவியல துணையாக எடுத்திருக்கிறான். ஸோ இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலியன் கதைகள் அதிகமாக பரம்பும். இனி வர. தயவு செய்து இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. கடைசியா இயேசு கிறிஸ்து வரும்போது உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கே நாங்க ஏலியன் இருக்குன்னு சொன்னோம். வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னு. இது வரப்போறதான அர்மகெதோன் யுத்தத்துக்கான ஒரு ஆயத்தம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். கடைசியாக ஒய்டிவி அந்த எல்எச்எம் அந்த ஒரு சேனலும் இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல பிரச்சனை வந்தா அதுல வரும். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பிரச்சனை வந்தா இதுல பார்க்க போறோம். அதையும் தாண்டி நம்முடைய ஆப்ல நீங்க இத பார்க்க முடியும். ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக சொல்றோம். கடைசியாக ஒய்டிவி ஓடிடி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஓடிடியும் வருகிறது. அத பத்தின அனௌன்ஸ்மென்ட் உங்களுக்கு சீக்கிரம் வரும். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.